நிலவில் மனிதர்களை அனுப்புவது மிகப்பெரிய திட்டம். 2040ஆம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்படும் என இஸ்ரோவின் தலைவர் வி. நாராயணன் பேட்டி. தேனி அருகே வடபுதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் பங்கேற்று பிஎட் பயிற்சி முடித்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு பட்டமளித்து கௌரவித்தார். தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோவின் தலைவர் வி. நாராயணன் கூறும்போது, சந்திராயன் 2 செயற்கைக்கோள் வெற்றியடையாமல் போனது குறித்து கண்டறிய 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு 1 மாத காலமாக தூக்கம் இன்றி கடுமையாக உழைத்து 8 மாதங்களில் செய்கின்ற பணியை 1 மாதத்தில் முடித்து பின் சந்திரயான் 3 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிறைவேற்றினோம். சந்திராயன் 4 திட்டம் 9600 கிலோகிராம் எடை கொண்டது. சந்திரன் 3 திட்டம் நிலவில் தரையிறங்கி 14 நாட்கள் மட்டுமே ஆய்வு செய்தது. ஆனால் சந்திராயன் 4 நிலவில் இறங்கி ஆழமாகச் சென்று சாம்பிள்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளில் செயல்பட்டு வருகிறோம். மேலும் சந்திராயன் 5 திட்டம் சந்திராயன் 3 போல் ஒரு லேண்டர். இது 100 நாட்கள் நிலவில் ஆய்வு செய்யும் வகையில் உருவாக்கப்படுகிறது. நிலவில் மனிதர்களை அனுப்புவது பெரிய திட்டம். 2040ஆம் ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் நடைபெறும். அதற்கான பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இஸ்ரோவின் 3வது ஏவுதள மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைக்க உள்ளோம். 2வது ஏவுதளம் மையம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக 95 விழுக்காடு இடங்களை தமிழக அரசு ஒதுக்கி தந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என தெரிவித்தார். நாட்டை பாதுகாக்க வேண்டியது எல்லா இந்திய குடிமக்களுக்குள்ள ஒரு பங்காகும். நான் இன்னைக்கு ஒரு தனியாட்டு ஒரு இஸ்ரோவோ இல்ல ஒரு டிஃபென்ஸ் எப்படி தனியா செய்யிருக்காங்கிறத சொல்றது விரும்புறேன். ஏன்னா இப்ப நம்ம நாடு ஒரு 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 தெரியும் இல்லையா இப்படிப்பட்ட காலகட்டத்தில். அதனால அந்த டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் பற்றி ரொம்ப பேசுறதும் இல்லை. பட் எல்லாருமே இஸ்ரோ ஜாப் என்ன செய்யணுமோ அது செய்யணும். இதுக்கு மேல ரொம்ப கேட்கறது. செயற்கைக்கோள்கள் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நல்ல உதவும். ஜெனரலா பேசுங்க. நான் இன்னைக்கு கான்வெகேஷனுக்கு இன்ஸ்டிடியூட்டை பற்றி பேசுங்க, ISRO ப்ரோக்ராம் பற்றி பேசுங்க. இது ஒரு ஹைலி சென்சிட்டிவ் டாபிக், ஒரு சேஃப்டி லிங்க்டு டாபிக். அதனால இதை நீங்க பேசலாம். எனக்கு நான் படிக்கும் போதே தேனி மாவட்டத்தை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு. இதோட மக்கள் ரொம்ப நல்லவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஒரு நல்ல ஒரு மாவட்டம். இந்த பாத்தீங்கன்னா இப்போ கல்விக்காக நிறைய இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நல்ல நாடே நல்லா முன்னேறிருக்கு. தேனி மாவட்டம் ஒரு நல்ல ஒரு மாவட்டம். இப்போ எங்க இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு தேசிய அளவுல உள்ள ஒரு ஆர்கனைசேஷன். அங்க ஜாயின் பண்ணாக்கி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் IAS எல்லாம் ஜாயின் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க ஜாயின் பண்ணா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் முறை தான் வர முடியுமே வெளியே. மற்றபடி நான் ஒரு காலேஜில் போய் கான்வெகேஷன் கொடுக்கறனால அப்படி யாரையுமே அப்படி தேர்வு செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. சந்திரயான் 4 பாத்தீங்கன்னா இப்ப சந்திரயான் 3 உங்களுக்கு தெரியும். அது ஒரு 3000 கிலோகிராம். சந்திரயான் 3 2023 நிலாவுல தரையிறங்கி நம்ம சக்சஸ் ஆன ஒரு ப்ரோக்ராம். இந்தியா தான் முதலில் நிலாவின் தென்துருவத்தில் இறங்கி சாதிச்சு. அப்ப அந்த சாதனையில் பாத்தீங்கன்னா நாங்க சந்திரயான் 2 நான் இன்னைக்கு பேசலது. சந்திரயான் 2 வெற்றி அடையாம இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது தேசிய அளவு. அந்த குழுல 10 பேர் மெம்பர், 9 மெம்பரும் ஒரு தலைவர். அந்த குழுக்கு ஒரு மாசத்துக்குள்ள எல்லாம் படிச்சு நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், அதுக்குள்ள பரிந்துரைகளும் இந்த வெற்றி அடையாததுக்குள்ள காரணமும் கண்டுபிடிக்கணும். சாம்சர் ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒர்க் எல்லாம் செய்யறது கிட்டத்தட்ட 8 மாசம். ஆனா நாங்க அந்த முக்கியத்துவத்தை இது பண்ணி இந்த 10 மெம்பர் கமிட்டி கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் தான் உறங்கு 24/7 ஒர்க் பண்ணி 30வது நாள் இந்த டெட்லைனுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னுக்கு 1000 பேஜ் ரிப்போர்ட் 117 ரெக்கமெண்டேஷனோட அன்னைக்கு இருந்த இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் அதுல உள்ள எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் சந்திரயான் கொஞ்சம் அடிஷனல் டெஸ்ட் பண்ணி தான் சந்திரயான் 3 வெற்றி அடைஞ்சு. அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த குழுவுடைய தேசிய தலைவராக இருக்கிறதுக்கு
எல்லாம் இறைவனுடைய அருள் வந்து எனக்கு அதுல இருந்து குழுவின் தலைவராக இருந்து பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அந்த குழுவை நல்லா இது பண்ணி நாங்கள் அந்த இதை சக்சஸ் பண்ணோம். சந்திரயான் 4 பாத்தீங்கன்னா சந்திரயான் 3 நேரா போய் தர இறங்கிச்சு. இறங்கி 14 நாள் தான் அது ஒட்டுச்சு. சந்திரயான் 4 வந்து சந்திரயான் 3 வந்து 4000 கிலோகிராம் கடை, இது 9600 கிலோகிராம் கடை. இது வந்து அங்க போய் தர இறங்கி அங்க நிலாவில இருந்து சாம்பிள் எடுத்து சர்ஃபேஸ் லெவல் சாம்பிள், கொஞ்சம் டெப்த் ஆஃப் சாம்பிள் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரொபாட் மூலம் பேக் பண்ணி திருப்பி நிலா பூமி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யப்படும். அப்போ 9600 கிலோகிராம் உள்ளதா வந்து ஒரே இதில் அனுப்ப முடியாது. நம்ம 2 ராக்கெட்ல அனுப்பி மேலே போய் டாக் பண்ணி 2 இதையும் கொண்டு போறதை டாக் பண்ணி இந்த சோதனை செய்ய போறோம். நம்ம வந்து இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், இணைக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குதுங்களா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜனவரி 16ஆம் தேதி நம்ம வந்து சக்சஸா செய்து மார்ச் 13ஆம் தேதி செப்பரேட்டா இணைச்சு இந்த மாதிரி அந்த சோதனை ரொம்ப சக்சஸா நடந்தது. இந்த சோதனையில வெற்றி அடைந்த நாடு வந்து உலகத்துல இந்தியா, 4ல் 1 நாடு இந்திய நாடா இந்த சோதனை. அதே மாதிரி சந்திரயான் 5 இருக்கு. சந்திரயான் 5 பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லேண்டர் மிஷின், அது இந்த சந்திரயான் 3 மாதிரி. ஆனா சந்திரயான் 3க்கும் சந்திரயான் 4க்கும் 5க்கு என்ன வித்தியாசம்னா, சந்திரயான் 3ல வந்து அந்த இறங்குன அந்த பாகத்துல இடம் 1200 கிலோகிராம், இது 6800 கிலோகிராம் இறங்கும். அது மாதிரி ஒரு ரோவர் வெளியே வந்து இல்லையா, சந்திரயான் 3ல வந்து 25 கிலோகிராம், இது 350 கிலோகிராம் ரோவராக வெளிவரப்போகுது. அது மாதிரி சந்திரயான் 3க்கு லைஃப் வந்து 14 நாள், இது 100 நாள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திட்டமும் நடந்துச்சு. இல்ல இல்ல, சந்திரயான் 4 வந்து ரொபாட்டிக் மூன் சாம்பிள் ரிட்டர்ன், ஆட்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுக்குள்ள ப்ரோக்ராம் 2040ல் நடக்கும். பாரத பிரதமர் மோடிஜி வந்து 2040ல் அது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம். அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ பிரிலிமினரியா வேலை செய்வோம். குலசேகரப்பட்டினம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இப்போ இதுல விண் ஏவுறுதிகள் அனுப்புவதற்கு விண் ஏவுறுதிக்குள்ள தளங்கள் வேணும். அதில் உள்ள முதல் தளம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாயில் இருக்கு. முதல் தளம்ங்கிறது வந்து அது ஒரு லான்ச் காம்ப்ளெக்ஸ். அதுல 2 லான்ச் பேட் இப்போ ஒர்க் பண்ணி, லான்ச் பேட் 1 ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் அண்ட் செகண்ட் லான்ச் பேட். 3வது லான்ச் பேடு 4000 கோடி ரூபா ஜனவரி 16ஆம் தேதி, நான் வந்து ஜனவரி 13ஆம் தேதி சார்ஜ் எடுத்தேன். ஜனவரி 16ஆம் தேதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல், நானும் டெல்லி போயிருந்தேன், அன்னைக்கு அப்ரூவல் கிடைச்சது. அப்போ 3வது லான்ச் பேடு எங்க செய்ய போறோம்னா ஸ்ரீஹரிகோட்டாயில். செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ், 2வது ஏவுறுதி மையம், அது எங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேல லேண்ட் வேணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா 95% லேண்ட் அக்வயர் பண்ணி தந்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லா ப்ராஜெக்டையும் அப்ரூவ் பண்ணிடுச்சு. அப்ரூவ் பண்ணி அங்கே கட்டட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கும். பெரிய கட்டணம் ஆரம்பிக்கிறதுக்கு இனி வந்து ரீசெண்டா என்ன ஒரு 10 நாளையில இது பண்ண போறோம். ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்கு முன்னுக்கு அங்கிருந்து ராக்கெட்டுகள் ஏற்படும். அடுத்த ஆண்டு 2026 டிசம்பருக்கு முன்னால அங்கிருந்து ஏவப்படும். நம்ம பாரத பிரதமர் அதை இனாபரேட் பண்ணும்போது ஒரு மொபைல்ல வச்சு ஒரு ரோகிணி ஃபவுண்டிங் ராக்கெட் அனுப்பும். நானும் அங்க இருந்தேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியும். பிஎம் வந்து மினிஸ்டர், ஸ்பேஸ் மினிஸ்டர். அவர் எப்பனாலும் எங்கனாலும் வரலாம். இல்ல அவருக்கு கீழே நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டைரக்டா. அவரு எப்பனாலும் வரலாம். பட் வரும்போது ஏதாவது எனக்கு எது தெரியும்னா உங்களுக்கு. ஆமா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் அதுக்கு அப்ரூவல் வந்திருக்கு, நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீஹரிகோட்டா. நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்யணுமோ அதெல்லாம் இஸ்ரோ வந்து முழு மூச்சோட செய்யிட்டு இருக்கு. 20,000 எம்ப்ளாயிஸும் 24/7 வேலை செய்யிட்டு இருக்காங்க. நாட்டு மக்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சேஃப்டி, செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வேணும், பிசினஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம் வேணும், டிசாஸ்டர் வார்னிங் மிட்டிகேஷன் வேணும், டெலிகம்யூனிகேஷன் வேணும், சேஃப்டி செக்யூரிட்டி வேணும். எல்லாத்துக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். அது கூட ஒன்று சொல்லிடுறேன், நீங்க வந்து இதை ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்க காலேஜை பற்றி தான் கேட்டணும். இது எனக்கு நான் இப்போதான் முதல் தடவை வந்திருக்கேன். இப்போ பார்த்தாச்சுன்னா இந்த கல்லூரி வந்து பிரைவேட் கல்லூரினா கூட ஒரு நல்ல ஒரு தியாக மனப்பான்மையோட அவங்க வந்து மாணவர்களுக்கு சேவை செய்யறது மாதிரி நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல டைனமிக்காக இருக்காங்க. ஆமாம், சரி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ரைவேட் காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இஸ் ரிக்வயர்ட், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அதுக்கு மேலே வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோட தான் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணணும். எனக்கு இந்த அவங்க வந்து பிரசிடென்ட் பக்கத்தில் தான் இருக்காங்க. இந்த அவங்ககிட்ட பேசும்போதும் உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் பேசும்போதும் மாணவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு தியாக மனப்பான்மையோட இந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஒரு பக்குவத்தோட இந்த சேவை செய்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன். அண்ட் லெட் மீ விஷ் த இன்ஸ்டிடியூட் டு க்ரோ டு ஒரு நல்ல 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 நிலைமைக்கு வந்து நமது நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறதுக்காக மாணவர்களை உருவாக்குறதுக்கு இந்த இன்ஸ்டிடியூட் வந்து நல்லா பணிபுரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி முடிக்கின்றேன்.